ஹாய் மக்களே, நான் ஹோவர்த்தினி. இன்னைக்கான வீடியோவில் இந்த ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப்புன்னு ஒன்று நீங்கள் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, ஸ்கின் ப்ரெப்பிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் என்னென்னலாம் வரும்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன். அதான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னே நான் ஏற்கனவே கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோட காதி கிளென்சர் வச்சு தான் நான் கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நான் ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன். இது காதியோட பிராண்ட் தான். இதுவுமே எனக்கு ஸ்ப்ரே பண்ண பிடிக்கும், அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். டோனர் போட்டே ஆகணுமா அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. டோனர் ஆப்ஷனல் தான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். கிளென்சிங் முடிச்சிட்டோம், அடுத்து டோனர் தான் போட போகிறோம். அடுத்த ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். எல்லா ப்ராடக்ட்ஸுமே சரி, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே அந்தந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். நான் நார்மல் டு ட்ரை ஸ்கின். ஸோ அதுக்கு இன்றைக்கி VLCCயோட ஹனி மாய்ஸ்சரைசர்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், அதான் சன்ஸ்க்ரீன் அப்ளிகேஷன். நான் இன்னைக்கு அரோமா மேஜிக்கோட குக்கும்பர் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அஃபோர்டபுளும் கூட இந்த ப்ராடக்ட். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ப்ராடக்ட்னு கூட இதை சொல்லலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா சன்ஸ்க்ரீன் இப்போ ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது டக்குன்னு. அது ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சூட் ஆகும். ஸோ இதை போடுங்க அப்படின்னு நம்ம ஒரு பிராண்டை ஒரு ஆளுக்கு மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ நிறையா வாங்கி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். அடுத்ததான் லிப் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது காதியோட லிப் பாம், வாட்டர்மெலன் லிப் பாம். இது என்னோட பர்சனல் ஃபேவரேட் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் இதை மாற்றிடுவேன். ஆப்வியஸாக எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு மாற்றிடுவேன். இந்த லிப் பாம் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். இது தவிர்த்து நிறைய லிப் பாம்ஸ் இருக்குது. நிவியாவோடது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி Maybelline ஃபிட்மியோட 310 சன் பேஜ் அப்படின்ற ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுட்ரு ஜென்ரலி மேட் லுக் கொடுக்கும். இவ்வளோ நேரம் நம்ம மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டனால ஒரு மாதிரி ஆயிலியாக அந்த மாதிரி இருந்துச்சு ஃபேஸ், க்ரீமியாக இருந்துச்சு ஃபேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் மாதிரி தெரியுது. கரெக்டாக? ஸோ பவுட்ரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பவுட்ரு நிறைய பேத்துக்கு போடவே விருப்பம் இருக்காது. பவுடரே போட மாட்டேன், எனக்கு பவுட்ரு பிடிக்காது, இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நானே இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே போகிறப்பெல்லாம் காம்பேக்ட் பவுடர் போடுவேனா அப்படி கிடையாது. அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. நான் சுத்தமாக பவுடரே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். வெளியே போனாலே ரொம்ப ரேர் நான் பவுட்ரு போடுறது. ஆனால் நான் என்னோட காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ்லாம் எப்படி இருந்தேன்னா நிறைய பவுட்ரு போடுவேன். இன்ஃபேக்ட் யாராவது என்னை பார்த்தாலே சொல்லுவாங்க, என்ன நீ இவ்வளோ பவுட்ரு போட்டிருக்க, காலையில் போட்ட பவுட்ரு இன்னும் உனக்கு அப்படியே நிற்கிது, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இப்போ பவுட்ரு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்கிறது கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தா நம்புறாங்களான்னு தெரில. அந்தளவுக்கு நான் மாறிட்டேன். அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகே, அடுத்து நம்ம பண்ண போகிறது ஐலைனர் தான். ஐலைனர் லாக்மேயோட இன்ஸ்டா லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப நாளைக்கு வரும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு இன்றைக்கி விங்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு லைனர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். விங்ஸ்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டால் தான் வரும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லைனர் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் க்ரியேட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து ஐலைனரும் போட்டாச்சு. ஐலைனர் மட்டும்தான் நான் போடுவேன். உங்களுக்கு ஐலைனர் பிடிக்காது, காஜல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காஜல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு கண்ணு கொஞ்சம் பெருசு. ஸோ நான் ஐலைனர், காஜல் ரெண்டுமே போட்டேன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்லார்ஜாக நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நான் எப்போவுமே ஐலைனர் மட்டும் தான் போடுவேன். அடுத்த ஸ்டெப் போகலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. அதுக்கு நான் லாக்மேயோட நியூ ட்ரீம் அப்படின்ற ஒரு ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும், நான் போட்டு காட்டுறேன். மேக்கப்னு இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ணலாம். அதுக்கு நான் திருப்பி ஐலைனரே தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு டிசைன் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி போட்டுக்கோங்க. பொட்டு வச்சாச்சு. நான் ரொம்ப காலமாக இதான் வச்சிட்ருக்கேன். ஐலைனர்லேயே சிம்பிளாக குட்டியாக அப்படி தான் நான் வைப்பேன். பொட்டு சின்னதாக வச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம்
ஏஜ் கம்மியாக தெரியும், இல்லை அதே ஏஜில் தெரியும். பொட்டுலாம் பெருசு பெருசாக வச்சோன்னா நம்ம கொஞ்சம் மெச்சர்டாக தெரியும். ஸோ வந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜுக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளாக, இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், ஏதாச்சும் நீங்கள் வந்து டெய்லி வேர் மேக்கப்பை கூட நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப ஒரு சிம்பிளான மேக்கப் தான். இது வந்து மேக்கப்னு கூட நம்ம சொல்லாமான்னு தெரில. இது ஒரு மாதிரி செல்ஃப் கேர் டிப் மாதிரி ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த காம்பேக்ட் பவுடர், ஐலைனர், லிப்ஸ்டிக்கை கூட விட்டுருங்க. ஆனால் வந்து கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன், லிப் பாமை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அது நிறைய பெனிஃபிட்ஸை உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Ho Virthini.